ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீரா ஹோம் டெலிவரி. நாம் இன்னைக்கு 50 மினிட்ஸ் குக்கிங்கில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தம்பருப்பு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தங்குழம்புக்கு தேவையான உளுந்து எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம உளுந்தங்குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே தண்ணியை கொஞ்சம் நல்லா காய வச்சுருக்கேன். தண்ணி இந்த அளவுக்கு காஞ்சா போதும். இப்போ நம்ம தேவையான உளுந்தை கழுவி அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து நல்லா ஒரு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்தம்பருப்புக்கு தேவையான மசால் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 வரமிளகா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம். தேங்காய், வெங்காயம், ஜீரகம்லாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்மளோட மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட உளுந்தம்பருப்பு குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச நம்மளோட மசாலா அதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம போட்ட மசாலு எல்லாமே கொதிச்சிருச்சு. இந்த டைம் கொதிக்கும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வச்சுக்கணும். உளுந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்து முழுசாக தான் இருக்கணும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா குழம்பு பார்த்திங்கன்னா வலுவலுன்னு ஆகிடும். அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி உளுந்து வெந்து 2ஆக உடஞ்சி ஓரளவுக்கு மவுந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக குழஞ்சிருச்சுன்னா வலுவலுன்னு குழம்பு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உளுந்தம்பருப்பு குழம்ப தாளிச்சுக்கலாம். நம்மளோட உளுந்தங்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். உளுந்தம்பருப்பு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. அது நம்மளோட எலும்புக்கு வலுவை கொடுக்கும். இந்த உணவை நம்ம குழம்பா செஞ்சு வாரத்தில் 2 டைம் எடுத்துகிட்டு வரும்போது இடுப்பு வலி, மூட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.